ஒரு வருஷம் வச்சுப்பேன். மேலே வேற இருக்கா டப் கட்டிங் எல்லாம் என் மேலே விழுந்துருக்கும். ஒரு இருக்கேன் இருந்தாலும் அவங்க நான் என்ன கேட்குறேன்னு கூட தெரியல. இப்போ நான் என்ன சொல்லி கேட்டேன் கேட்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மந்த்துக்கான க்ரோசரி ஷாப்பிங் தான் பார்க்க போகிறோம். நான் க்ரோசரி வாங்கும் போது எப்போவுமே ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்னென்னா, நம்ம கூட யாரையாவது கூட்டிகிட்டு போவோம்ல, எப்படியும் கண்டிப்பாக தனியாக போக மாட்டோம். ஒரு சிலர் தனியாகவும் போவீங்க, ஆனால் நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு தான் போவேன். ஏன்னா அவங்க கூட போனால் தான் டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது விட்டுட்டுனா வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா ஏதாவது பேசிக்கிட்டே வாங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே அவங்கள கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் இங்கே வந்து ஒரு 1 மந்த் மட்டும்தான் அப்படியே வாங்கினேன். அதுக்கப்புறமேட்டுக்கெல்லாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் வாங்கிட்டுருக்கேன். எனக்கு இது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா, இந்த டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணனா நம்ம பில்லை பார்த்து ஷாக் ஆக தேவையில்ல. ஏன்னா நமக்கே பில் எவ்வளோ வரும்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ நாளாக. என்னென்னா, நம்ம யாரையாவது கூட கூட்டிகிட்டு போகிறோன்னா அவங்களோட ஃபோனில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளோடைய ரேட்டுமே அந்த கால்குலேட்டரில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ப்ளஸ் போட்டு அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ நம்மளோட பட்ஜெட் 2000 தானா, நம்ம அதுக்கு மேலே வாங்கிட்டோன்னா போதும், இதுக்கு மேலே வாங்க தேவையில்ல, ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம தேவையில்லாமல் ஏதாவது வாங்கியிருந்தேன்னா இது வேணான்னு சொல்லிட்டு விட்டுறலாம் இல்லையா? அப்படி இல்லைனா நம்ம கம்மியாக வாங்கியிருக்கோம், ஏதாவது விட்டுருக்கோம், இல்லை இன்னும் காசு இருக்குது, நமக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் இல்லையா? அதனால எப்பயுமே நான் வந்து என் ஹஸ்பண்டை கால்குலேட்டர் ஓப்பன் பண்ண வச்சு இந்த மாதிரி என்னென்ன நான் வாங்குறேனோ அது எல்லா ரேட்டும் சொல்லிக்கிட்டே வருவேன். என்னோடய பட்ஜெட்டுக்கு மேலே போச்சுன்னா ஏதாவது தேவையில்லாமல் எடுத்துருக்குனான்னு பார்ப்பேன். கீழே வந்துச்சுன்னா ஏதாவது விட்டுருக்குனா இல்லை ஏதாவது வேணுமான்றதையும் பார்ப்பேன். அதே மாதிரி நான் போய் பில்லு போடும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 50 ரூபாய் இல்லை 100 ரூபா கம்மியாக தான் வரும். ஏன்னா அதில் நிறைய எம்ஆர்பி ரேட்டும் இருக்கும் இல்லையா? அதை நம்ம அப்படியேவும் ஒரு சில வாட்டி சொல்லுவோம். ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு சில இதில் ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் எம்ஆர்பி ரேட்டு அப்படியே தானே இருக்கும். கண்டிப்பாக ஒரு 100 ரூபா 200 ரூபா கம்மியாக தான் வரும். எனக்கு அப்படி தான் வந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் இப்போ வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? ஓகே, இந்த மந்த்துக்கு தேவையான எல்லா க்ரோசரியும் வாங்கியாச்சு. போன மந்த்தில் வாங்கின க்ரோசரியே கொஞ்சம் நிறைய இருக்குது. போகும்போதே நான் லிஃப்ட் பாக்ஸ் செக் பண்ணிட்டு தான் போனேன். கொஞ்சம் சுண்டல்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த மந்த் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. ஏன்னா உளுந்து, அப்புறம் இந்த எண்ணெய், இது 3 வாங்கினாலே 500 ரூபா சூப்பராக காலியாகிடுது. 500 ரூபா இல்லை, 600 ரூபாவோ 700 ரூபா காலியாகிடுச்சு. இல்லைங்க, அது 3 வாங்கினாவே காலியாகிடுது. ஃபஸ்ட்லாம் அது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குன்னா அதனால் எனக்கு தெரிஞ்சிக்கல. இப்போ எடுத்துகிட்டு வராமல் இருக்குது. எடுத்துகிட்டு வரதுக்கு ஆள் இல்லை, எடுத்துகிட்டு வரத்துக்கு நாங்கள் போனாலும் எடுத்துகிட்டு வரதுக்கு கடப்படுறது கிடையாது. அதனால் இவ்வளோ இதாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போனால் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். எண்ணெய் 1.5 லிட்டர் தான். இது வந்து இது 300 ரூபா தானே எண்ணெய் விலை. நான் ஃபஸ்ட்டு போய் வாங்கும்போது 170 ரூபாவோ 170 ரூபா இருந்துச்சு. ஸோ இன்னும் 200 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ சேர் 1 ரூபா கம்மி 200 ரூபாய்க்கு. 1/2 லிட்டரு 109 ரூபா. அதுக்கப்புறம் இது பேர் என்ன, டஸ்ட்பின் பாக்ஸ். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால் அப்படியே போய் க்ரோசரி வேறு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ விட்டால் டைம் இருக்காது, அதனால் போய் வாங்கிட்டு வந்தேன். அதனால் கொஞ்சம் சோர்வாக இருக்கேன். பட் இருந்தாலும் நல்லா ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, இது பேர் என்ன, டஸ்ட்பின் கவர். இது வந்து போன மாதத்துக்கு 4 மாதம் வாங்கினோம். அது வந்து காலியாக போகுது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 4-5 இருக்குது. அதனால் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் பிடிக்கிற ஸ்க்ரப்பர். இது போன மந்த் வாங்கலை, அதனால் இந்த மந்த் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மந்த் இது என் ஹஸ்பண்டோட சோப்பு சந்திரிகா. இது வந்து 4 இருக்கும். buy 1 get 1 ஃப்ரீ, buy 3 get 1 ஃப்ரீ. இது எப்போவுமே இந்த சோப்பு தான் வாங்குவாங்க. தனித்தனியாக வாங்குறத விட இது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால இப்படி வாங்கிக்கோங்க. ஆனால் இப்போ இந்த சோப்பு மேலே ஒரு சோப்பு டிஃப்ரென்ஸாக ஒரு சோப்பு கண்ணாடி மாதிரி கலந்துருக்காங்க இல்லை. லைன் டீ பேர் என்ன நினச்சா? லைன் டேட்ஸ் தான். அப்புறம் டேட்ஸ். இது வந்து
ஒரு முன்னாடி ஒரு 3-4 month பேக் போனால் என் ஹஸ்பண்ட் வந்து 2 பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க பை ஒன் கெட் ஒன்ல. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றது கிடையாது. சரி நான் சாப்பிட மாட்டேன், அவங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதை அப்படியே போட்டு வச்சுருப்பேன்னா இதுக்கு எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கதே விட்டாங்க. இப்போ வந்து இது குட்டியாக ஒன்று நான் தான் ஆரம்பிச்சு வாங்கினேன். ஏன் தெரியுமா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் அனுப்பி எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்நாக்ஸில் வந்து சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான், அதில் வந்து இந்த பொட்டுக்கடலை மல்லாட்டை எல்லாம் போடணும், அதில் வந்து இதுவும் போடணும். ஆனால் இது இல்லைன்றதுனால நான் இவ்வளோ நாளாக செஞ்சு தரல. இந்த மந்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்துக்குள்ளே எப்படியாவது செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சின்ன குழந்தைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தலாம் அப்படின்னு. நிறைய ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்று செஞ்சு தருவோம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த குழந்தைக்காக இந்த டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லாட்டை, வறுத்த மல்லாட்டை ஒரு பேக்கெட், வறுக்காத மல்லாட்டை ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. காஞ்சி மிளகா போன மாதம் வாங்கிட்டு வந்தேன்ல, அது வச்சுருந்தேன்னா ஒரு 3 month வந்துருக்கும். போன மாதம் தான் அந்த மசாலா அரைச்சிட்டேன், அதனால அது வாங்கிட்டு வந்திருக்கேன். உப்பு இப்போ தான் பிரித்து கொட்டினேன். இருந்தாலும் இது அடுத்த மாதம் இருந்துச்சு நான் வச்சுக்கலாம் சொல்லிட்டு அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிட்டு வந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் இது வந்து நாங்கள் இங்கே வந்த புதுசில் ஒரு 2-3 மாதம் கழிச்சு வாங்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இது வந்து இந்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இந்த சிக்கனு 65 ஃபிஷ்ஷு பொரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். நாங்கள் இங்கே வந்த புதுசில் ஒரு 1 year இருக்கும். இதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. 1 year எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த டேட்டில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 2027 வரைக்கும் இது டைம் இருக்குது. போன வாட்டி வாங்கினது 6 வரைக்கும் இருந்துருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா நான் பிரித்து கொட்டிட்டேன். அது இந்த மந்தோட காலி ஆயிடுச்சு. இது இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு வச்சுப்பேன். இந்த ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறது, சிக்கன் ஃப்ரை பண்ணுறது, இந்த மீன் மேக்கர் இது இருக்குது கொஞ்சம் வீட்டில். நான் என்ன நினச்சேன், அப்புறம் எங்கள் கணவர் போய் அது வேணும்னு சொல்லி எடுத்து பண்ணிட்டாங்க. இது வந்து ரவை, இப்படிலாம் கிச்சடி அதுக்கப்புறம் உப்புலாம் செய்யணும்ல அதனால. ஆனால் நான் எப்பவுமே வாங்கினேன்னா இந்த மந்த்துக்கு மட்டும்தான் வாங்குவேன். பட் இருந்தாலும் அதை வந்து அடுத்த மந்த்துக்கு கொண்டு போக முடியுமான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு 500 ரூபா குறைச்சிட்டேன். இந்த சுண்டல் வகைகள்லாம் கொஞ்சம் வாங்கலை இந்த வாட்டி. சுண்டல்னா பட்டாணி மட்டும்தான் வாங்கியிருக்கேன். பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா எதுவுமே நான் வாங்கலை. ஏன்னா போன மாதம் வந்து அப்படி இருக்குது. மசாலாவும் வாங்கவே இல்லை. எதுவுமே புளி வாங்கலை, சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கலை, அதுக்கப்புறம் இந்த மிளகு சீரகம் இது எல்லாம் இருக்குது. அது எதுவுமே நான் வாங்கலை. நான் சொல்கிறது கேட்கல இல்லடி, கண்டினியூ. வெல்லம் இது வந்து ஒரு 3 month ஒரு எனக்கு வாங்கினா. போன மந்தோட இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ மட்டும் இருக்குது. இது வந்து ஏதாவது பாயசம் செஞ்சால் நான் தான் சர்க்கரை யூஸ் பண்ணுறது இல்லை, நாட்டு சர்க்கரமும் வெல்லம் தானே, அதனால நான் வெல்லம் வாங்கி வச்சுப்பேன். ஏதாவது ஸ்வீட், ஏதாவது பாயசம் அந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னா இது வந்து ஒரு 3 month வரை எனக்கு இந்த வத்த குழம்புலாம் கொண்டு வந்து போடுவேன். அந்த மாதிரி யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பூண்டு இது வந்து மந்த் வாங்கிக்குவேன். ஒரு மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும். போன மாதம் வந்து இது கொஞ்சம் ஒரு சில வாட்டி இதெல்லாம் ஒரு சில வாட்டி காலியாகும், ஒரு சில வாட்டி இருக்கும். இந்த இடத்துல இதுதான் 150 ரூபா 2 சேர்ந்து. ஐயோ பேர் என்ன, ஐயோ எல்லாத்தையுமே மேலே சொல்கிறேன். நெய் கொஞ்சம் பெரிய டப்பா வாங்கிட்டேன். ஏன்னா போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் வாங்கின நெய் தான் 2 மாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். போன மாதம் நெய் வாங்கலை, மறந்துட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 இது வாங்கலை. கிளீன் ப்ளஸ் ஷாம்பு வாங்கலை. ஷாம்பு வந்து அங்கே இல்லை, அதனால் வாங்கலை. மல்லிக்கடை வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் நெய் வந்து வாங்கிட்டு வரதுக்கு நெய் மறந்துட்டோம். இருந்தாலுமே போன வாட்டி வந்து பெரிய பாட்டில் வாங்கிட்டு வந்ததுனால அது வந்து இந்த மந்த் வச்சு, அதாவது போன மந்த் முன்னாடி மந்த் வாங்கிட்டு வந்தது 2 மந்த்தாக யூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 2 மாதம் இந்த நெய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ஒரு பெரிய பாட்டிலே வாங்கிட்டேன். நான் வந்து பொங்கல்லாம் அடிக்கடி செய்யறதுனால கொஞ்சம் நெய் ஆகுது. பொங்கல், கிச்சடி இதெல்லாம். ஆனால் போன மாதம் நாங்கள் பொங்கலை பற்றி செய்யலை, அதனாலே எனக்கு தெரியல, எனக்கு நெய் இருந்துச்சு. கோதுமை மாவை வாங்கணும்ல, நான் நினச்சி கோதுமையாக வாங்கினேன்ல, அந்த கோதுமையே இருக்குது. நான் ஒரு 2 வாட்டி தான் செஞ்சேன். ஏன்னா போன மாதம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 1 வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு
பை ஒன் கெட் ஒன்ல 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தால அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால போன மாதம் அரைச்ச போது நான் அப்படியே இருக்குது. அதனால இது வந்து சரி ஓகே இந்த மாதம் ஒரு வேளை எண்டில் பார்த்தோம்னா திரும்ப போய் வாங்குற மாதிரி இருக்கும்ல, அதனால் வாங்கிட்டேன். இது வந்து 2 kg இது. ஆனால் வந்து இது இந்த ஆஃபர்லாம் போடுவாங்கல்ல 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி 106 ரூபா பண்ணும்போது 2 கிலோ. இது வந்து அதிலே இந்த மந்த் ஓட்டிடலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஓட்ட முடியல, இதை வந்து அடுத்த மாதத்துக்கு கொண்டு போகலான்னு தான் பார்க்கலாம். பட்டதுனால தான் இது எடுத்தேன். அப்படி இல்லை இதை யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டேன். எடுத்துல ஏதோ ஒன்று பண்ணேன். இது வந்து டிஷ்யூ. இது வந்து ஏதாவது துடைக்கிறதுக்கு என்னை விட என் கணவருக்கு தான் அதிகமாக இப்போ யூஸ் ஆகுது. அதனால வாங்கிட்டேன். 27 தான். கொஞ்சம் குவாலிட்டி வாங்கினா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. பட் பரவாயில்ல. இந்த சேமியா பண்ணி பெரிய 2 பாக்கெட் தான் வாங்கிட்டு. நான் போய் எடுத்து சேமியா எங்கே வந்துருந்தேன். சரி நான் வரணும் பார்க்குறேன். நார்மலாக சேமியா இருக்கோ அதை போய் சரி எப்போவும் இந்த ராகி சேமியா தான் வாங்குவோம். நார்மல் சேமியா போய் வாங்கலாம்னா 3 எனக்கு ராகி சேமியா தான் வேணும், இல்லைன்னா வேறு ஏதாவது மில்லட் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். அதான் வேணும். நான் கூட வீடியோவில் கூட பார்த்து தெரியும் நம்ம ரியாக்ஷன் பார்த்தா. அதுவும் அது மேலே வேறு இருந்துச்சா கட்டிங்க எல்லாம் என் மேலே விழுந்துருக்கும். ஒரு 2-3 சேமியா அதை பிடிச்சி அதை மேலே வச்சுட்டு இது ஒன்று எடுத்தேன். அதனால 2 ராகி சேமியா. இது பேர் என்ன? இது ஒரு பயிர், சோயா பயிரா? இது ஏதோ ஒரு பயிர், மறந்துட்டேன் பேர். இது வந்து குட்டியாக மட்டும் இது ஏதாவது காரப்பழம் வைக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு வந்து போன மாதத்துக்கு முன்னாடி மாதம் வாங்கினது டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். போன மாதம் வாங்கலை, அதனால இந்த மாதம் வாங்கிட்டேன். கடலைப்பருப்பு, அப்புறம் இது திராட்சை. என் கணவர் காலையில் இதை ஊற விட்டு சாப்பிடுவார். அதனால் இது பாக்கெட் வாங்கி இருக்கிறது விலை அதிகம். இதுதான் பாதாம் ஒன்று 110 ரூபா. பேசாமல் நீங்கள் சாப்பிடாம விட்டுருலான்னு நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாக்கெட் 110 ரூபா என்ன போதும். பட் இருந்தாலும் அது சாப்பிடணுன்றதுனால சாப்பிட்றது ஹெல்த்தி தான் முக்கியம். ஹெல்த்து தான் முக்கியம். அப்புறம் கடுகுக்கு வந்து சோதனை. ஒரு 4-5 மாதமாக கடுகுன்றதே நான் வாங்கலை. இந்த மாதம் இருக்கிற கடுகு காரணம் போயிடுச்சு. அதனால இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் கடுகே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வெறும் ஜீரகத்தை மட்டும் வச்சு தாளிச்சிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே லிட்டில் பாக்ஸில் இருக்கும்னு நினச்சிட்டு வந்துட்டேன். போய் பார்த்தா காணும். அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி 10 ரூபீஸ்க்கு வாங்கிட்டேன். அப்புறம் சோம்பு. இப்போ இதுதான் ஒரு பேக்கெட் இப்போ தான் பிரித்து கொட்டினேன். சரி எதுக்கும் சேஃப்டிக்கு அடுத்த மாதம் கூட வச்சுக்கலாம்ல. இல்லைன்னா என்ன பண்ணுறது, சேஃப்டி பண்ணுறது. இந்த மாதிரி சேஃப்டிக்கு அடுத்த மாதம்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்குவேன். அது அடுத்த மாதம் இருந்துக்குள்ள அந்த 5 ரூபா சாரி அந்த 20 ரூபா 30 ரூபா அடுத்த மாதம் சேவ் ஆகும்ல அப்படின்னு நினச்சி இந்த மாதம் வாங்குவேன். அது நல்லா சொல்லிட்டேன். பேஸ்ட் 2 வாங்கணும். 20 ரூபீஸ் 2 வாங்கணும். பேஸ்ட் வந்து எங்களுக்கு இப்போ எப்படியும் ஒரு 3-4 மந்த் வரும். இந்த பேஸ்ட்டு வந்து 2 மாதம் இல்லை 2 மாதம் ஒரு பேஸ்ட்டு நினைக்கிறேன். இது ஒரு 1.5 மாதமாக வரும். அதனால் ஒரு 3-4 மந்த் வந்துடும். 2 பேஸ்ட் வாங்கியிருக்கோம்ல. அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை ஆல்ரெடி இருக்குது. லவங்கம் மட்டும் வாங்கியிருக்கேன். எல்லாம் மோஸ்ட்லி இந்த குருமா அதுக்கப்புறம் கிரேவி இந்த மாதிரி தான் வைக்கிறேன்ல, அதனால இது தேவைப்படுது. இதுதான் மிக முக்கியம். சட்டியாக இருக்க வேறு எதுவும் இல்லைன்னா இதை மட்டும் எடுத்து போட்டு கொஞ்சமாக அரைச்சி சிம்பிளாக முடிச்சுக்கலாம்ல.
அதனால கண்டிப்பாக இது இருக்கும், எது இல்லையோ இல்லையோ இது இருக்கும். இதனால இது ஒரு 6 டப்பா இருக்குன்றதுனால எப்போவுமே 1 கிலோ வாங்குவேன். 1 கிலோ வாங்குவேன், எப்பவுமே 2 பேக்கெட் வாங்குவேன். இன்றைக்கி வந்து ஒரு பேக்கெட் பெருசு, ஒரு பேக்கெட் குட்டி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, பாத்திரம் விளக்குற சோப்பு 2 இருக்குது, துணி துவைக்கிற சோப்பு 1 இருக்குது வீட்டில். இதெல்லாம் ஃபஸ்ட்டு முக்கியம் இல்லையா, பாத்திரம் விளக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கும். அதனால் ஒன்று எக்ஸ்ட்ரா எப்பவும் வாங்கிக்கிறது நல்லது, அதனால் வாங்கி வச்சேன். அதுலேயும் பாத்திரம் விளக்கிறது தான் கடவுளேன்னு எனக்கு ஆகிடுச்சு துணி துவைக்கிறத. எல்லாத்துலேயும் ஹைலைட் இதுதான். நான் போன வாட்டி மறந்தேன்னு சொன்னேன்ல, அதில் இது ஒன்று மறந்துட்டு வந்துட்டேன். இது இப்போ தான் ஹஸ்பண்ட் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அப்போல்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது போட்டால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு ஸ்மெல் நல்லா இருக்கும்ல, பர்ஃப்யூம்லாம் தேவைப்படாது. பட் இந்த மாதம் வாங்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். அதனால இப்போ ஃபஸ்ட்டு நான் மறக்காமல் போய் இது எடுத்துகிட்டு வந்தேன். 2 99 ருபீஸ், அதனால் 2 வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு சில வாட்டி 1.5 டப்பாவும் ஆகும், ஒரு சில வாட்டி 2 டப்பாவும் ஆகும், ஒரு சில வாட்டி ஒரு டப்பா ஆகும். அது ட்ரெஸ்ஸை பொறுத்து மாறும். இந்த நார்மல் சேமியா நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால இன்னைக்கு இதுவும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் மில்லட் சேமியா தான், அந்த சோள சேமியான்னு சொன்னாங்க. இது ஒன்று மட்டும் விட்டுட்டு சமையன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது முச்சுக்கோட்டேன். இது வந்து நான் பொரியல்லாம் பண்ணியிருக்கேன், நான் போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் சமையலில். அதில் பொரியல்லாம் பண்ணுவேன். அதனால் இது ஒரு டப்பாவில் கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி பேக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். இது 2 மட்டும் குட்டி பேக்கெட் எப்பயுமே வாங்குவேன். துணி பவுடர் இது வந்து 87 ரூபா இருந்துச்சு, இப்போ இது கூட 90 ரூபாய் ஆயிடுச்சு. இதை விட ஒரு கம்மியாக ஒரு 70 ரூபான்னு ஒரு இது வாங்கிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு பவுடர் வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள். அது வந்து 70 ரூபா, அது வந்து இப்போ காணோம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடிலேருந்து இது வாங்கிட்டு இருந்தோம். அதை விட இது வந்து ஒரு 5 ரூபா அது கம்மியாக இருந்ததுனால அதுக்கு மாறணும். இப்போ அது காணோன்றதுனால திரும்பி இருக்க வந்துட்டோம். 5 ரூபா பரவாயில்ல அப்படின்ட்டு. ஏன்னா மற்றது எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. பட்டாணி சுண்டல் இதுதான் முக்கியம். ஏன்னா எனக்கும் என் கணவருக்கும் ஃபேவரட்டான ஒரு சுண்டல். மற்ற சுண்டல்லாம் கூட கொஞ்சமாக இருந்தால் போதும், இது மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் ஆகுறதுனால ஆல்ரெடி ஒரு பேக்கெட் இருக்குது, அதனால ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு இருக்கேன். இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்குறது எல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டிட்டு அடுத்த மாதம் வேணால் வச்சுப்பேன். இது மாதிரி மாதம் வாங்குறதுனால பெருசாக கரெக்டாகவும் இருக்கும், காசும் இவ்வளோ தான் அப்படின்ற அந்த இதில் இருக்கும். ஒரு கணக்கு போகிறதுக்கு பட்ஜெட் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாதம் வந்துட்டேன். நான் எப்பவுமே சந்தூர் தான் யூஸ் பண்ணுவேன். அது இப்போது எனக்கு என்ன தெரியல, சிந்தால் சோப் வாங்கணும்னு தோணுச்சு. அதுவும் இதுவும் ஒரே ரேட் தான், சரின்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற போதெல்லாம் நாங்கள் சிந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லைபா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அப்புறம் சிந்தால் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சந்தூருக்கு மாறினேன். அது மாறி இப்போ சிந்தால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது ஷாம்பூ, பேக்கெட் ஷாம்பூ. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நான் டப்பா ஷாம்பூலாம் யூஸ் பண்ண மாட்டேன், பேக்கெட் ஷாம்பூ 1 வீக் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 30 ருபீஸ் தான். 30 வாங்கிப்பேன். ஆனால் நாங்கள் 2 பேர் இருக்கோம் இல்லையா, அதனால அது 10 ஒரு டவுட் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போக இதுவே ஓகேவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 5 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவேன். 35 ருபீஸ் வாங்கிக்குவேன். பொட்டுக்கல்ல அப்புறமேட்டுக்கா பேஸ்ட், பாதாம் 2 வாங்கி இதுவே 220 ஆயிடுச்சு. அது
ஒரு 1.5 மாதம் வரும் எங்களுக்கு. தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு 5 கிலோ. போன மாதம் வந்து 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 1 கிலோ வாங்குற மாதிரி இருந்துச்சு. 1 கிலோ தானே வாங்கணும், 3 கிலோ வாங்கணுமா? இது ஒன்றும் இல்லை, அவங்க மூவி பார்த்துட்டு ஹெட்செட் போட்டுட்ருக்காங்க. நான் பேசிட்டு எதுவுமே சாருக்கு கேட்கவே இல்லை. நான் மட்டும் பைக்கார மாதிரி தனியாக ஓடிட்டுருக்கேன். சார் தனியாக ஓடல, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்க நான் என்ன கேட்குறேன்னு கூட தெரியலான்னு தலையை மட்டும் ஆடிட்டு இருக்காங்க இல்லைங்க. இப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டாங்க, கேட்கல. சரி ஓகே. இதுதான் 350 ரூபா. 350 ரூபான்னு ஒரு அரிசி இருந்துச்சு. அது வந்து எங்கள் பட்ஜெட்டை விட அதிகமாக போச்சு. சரி அதனால சொல்லிட்டு இப்போ வந்து இது 285 ரூபாய் 5 கிலோ. ஆனால் இந்த அரிசி வந்து கொஞ்சம் வேலை லேட்டாக ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எங்கள் பட்ஜெட் விட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அரிசி. அதனால வேறு வழியில் மீதியாக வாங்கிட்டேன். பார்க்கலாம். ஓகே, இனிதே அழகாக முடிவடைந்து விட்டது. மந்த்துக்கான க்ரோசரிலாம் இதுதான். இதை வந்து எது வந்து நான் அடுத்த மாதத்துக்கு வச்சுருக்கேன்றதையும் நான் அடுத்த மாதம் காட்டுறேன். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதெல்லாம் வீட்டுக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கலாம். ஏன்னா எனக்கு அப்படி தான் கிடச்சிது. இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாங்கல்ல, அதை பார்த்தா அந்த கல்யாணமான புதுசில், அதாவது நான் இங்கே வந்த புதுசில் என்னென்ன வாங்கணும்னு ஒரு ஐடியா போட்டு என்ன எப்படிலாம் எப்படிலாம் கம்மி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பார்த்தா கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அதுதான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா எனக்கு யூஸ் ஆச்சு இல்லை. அப்போ என்ன மாதிரி யாராவது ஒரு ஜீவன் இருக்கும், அந்த ஜீவனுக்கு அது யூஸ் ஆகும்ல, நீங்கள் யாருக்காவது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு நல்லா எனர்ஜி வந்துச்சு. நல்லா தூங்குற நிலமையில இருந்தேன், இப்போ நல்லா ஆக்டிவ் ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.